அறிவோம், தெளிவோம். கேள்வி: லுஹர் மற்றும் அசர் தொழுகையில் இமாமை பின்பற்றி நாம் தொழும்போது சூறாக்களை நாமும் மனதினுள் ஓத வேண்டுமா? பதில்: லுஹர் மற்றும் அசர் தொழுகைகளில் இமாம் மனதிற்குள் ஓதும்போது பின்பற்றி தொழுபவர்கள் மனதிற்குள் சூரா அல்-ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் என்பதுதான் சரியான நிலைப்பாடாகும். சூரா அல்-ஃபாத்திஹாவை ஓதாதவருக்கு தொழுகை இல்லை. ஆதாரம்: புகாரி மற்றும் முஸ்லிம். இந்த ஹதீஸ் இமாம், மாமூம், தனித்து தொழுபவர் என அனைவருக்கும் பொதுவானதாகும். சூரா அல்-ஃபாத்திஹாவை ஓதுவது தொழுகையின் மிக முக்கிய கடமைகளில் ஒன்றாகும். அல் குர்ஆன் 7வது அத்தியாயம் 204வது வசனம்: குர்ஆன் ஓதப்பட்டால் செவித்தாழ்த்தி கேளுங்கள். இதன்படி இமாம் சப்தமாக ஓதும்போது நாம் அதை காது கொடுத்து கேட்க வேண்டும். அசர் மற்றும் லுஹர் தொழுகைகளில் இமாம் சத்தமில்லாமல் ஓதுவதால் நாம் மனதிற்குள் ஓதுவது சரியான நிலைப்பாடுதான். அதே நேரத்தில் ஃபாத்திஹா ஓதாமல் தொழுகை இல்லை என்ற நபிமொழியையும் நாம் செயல்படுத்துகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.